மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் மூத்த தலைவர் CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். பாமகவினுடைய நிறுவன தலைவர் அரசியல் துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் அரசியல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளில் வேற சொல்லியிருக்காரு. பாமக தொண்டராக நீங்கள் நீண்ட வருடம் அங்கே பயணித்த நபர், பல்வேறு ஏற்ற இறக்கங்களை கட்சியில் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு அவருடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நீங்கள் சொன்னது உண்மைதான். 88வது அகவையை எடுத்து வைக்கிறார் அவர். 88 ஆண்டுகள். இந்த 87 ஆண்டுகளாக அவர் உழைத்த உழைப்பு சாதாரணமான உழைப்பு அல்ல, கடுமையான உழைப்பு. 6 இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தவர். முதலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டதை தந்தை பெரியார் போராடிய இடஒதுக்கீடு கொள்கைக்கு தான். அதற்கு பிறகு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக நிறைய போராட்டங்களை செய்திருக்கிறார், மக்களை இணைத்திருக்கிறார், போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். சமூக நீதி மாநிலமாக இருந்ததை இன்றைக்கு நாடு முழுக்க சமூக நீதி பேசப்படும் வேண்டும் என்பதற்காக ஒரு காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது வலியுறுத்தியதும், ராஜீவ்காந்தியிடம் வலியுறுத்தியதும், பிபி சிங் பிரதமராக இருந்த பொழுது வலியுறுத்தியதும், அதற்கு பிறகு ராம்விலாஸ் பாஸ்வானிடம் கைகோர்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சமூக நீதி தலைவருடன் இணைந்து மாநாடுகளை நடத்தி கருத்தரங்குகளை நடத்தி இடஒதுக்கீடுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதிலே இவர் ஒரு சிறந்த மனிதர், எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு மனிதர். விபி சிங்கே பல முறை தெரிவித்திருக்கிறார். இந்த மாநாட்டிலே சென்னையில் நடைபெற்ற ஒரு தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டிலே மருத்துவர் ஐயா அவர்களை குறிப்பிட்டு பேசுகிற பொழுது அப்படித்தான் விபி சிங் அவர்களை பேசினார். அந்த கடுமையான உழைப்புக்கு பிறகு நீங்கள் சொன்னது போல் அவர் அரசியல் துறவரம் என்று குறிப்பிட்டிருந்தார். அரசியல் துறவரம் அதுனா அவர் சொன்னது என்னென்னா தலைச்சுற்றல் வருது. கடந்த முறை சேலத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போது ஏற்பட்ட தலை சுற்றல் இப்போ தொடர்ச்சியாக இருக்குது. அதுக்கு மருத்துவ ரீதியாக அவர் சிகிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அரசியல்கள் உங்களுக்கு தெரியும், சிக்கல்கள், அதே நேரத்தில் எல்லோரையும் ஒரு சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு அரசியல் சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்போ பதவி அதுக்கான விவகாரங்கள் இதில் முழுக்க தலையிட்டு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்தில் அவருடைய உடல்நிலையை அனுமதிக்கவில்லை என்பதை அவரே உணர்ந்திருக்கிறார். தடி ஊன்றியாவது இந்த மக்களுக்கு போராட்டம் செய்வேன் என்று குறிப்பிட்டு சொன்னவர் தான். அதனால் இன்றைக்கு அவர் உடல்நிலை அதி முக்கியமானது. ஆகவே இந்த கருத்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் துறவரம் என்று குறிப்பிட்டு சொன்னாலும் கூட அதற்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதாவது அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கை, அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தத்துவங்களைத்தான் நாம் எடுத்து செல்ல போகிறோம். இனிமேல் எதாக இருந்தாலும் அன்புமணிகிட்டே கேட்டுக்குங்க, ஆலோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியான டைமில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்க்குறதா? ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் கரெக்டாக 29ஆம் தேதி பாமகவினுடைய பொதுக்குழு வேறு வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏன் வந்துச்சு? தேவைன்றதில்லை, அதான் அவருடைய உடல்நிலை ஒரு அதி முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவருடைய பிரகடனம், அதாவது இந்த பிரகடனம் பொதுவாக ஒவ்வொன்றையும் அவர் உணர்ந்து தான் அவர் செய்வார். அவர் தொலைநோக்கு பார்வையாக தான் இதை சிந்திச்சிருக்கிறார். என்கிட்ட பேசுங்க, குடும்பத்தை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க, அரசியல் பேசாதீர்கள் என்கிற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் இன்றைக்கி கட்சிக்காரர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர் உழைத்த உழைப்பு, அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆகவல் தொடர்ச்சியாக எல்லோரும் போய் அவரை பார்ப்பார், நிர்வாகிகள் அவரை பார்ப்பார்கள், பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் மற்ற விஷயங்களே அவர் பேசக்கூடாது, அதாவது அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு தடை போட்டிருக்கிறார் ஐயா. இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா அன்புமணியால் கொடுக்கப்பட்டதா, இல்லை இயல்பாக அவரே மருத்துவ காரணங்களுக்காக இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஐபிசியில் 2 பேருக்கும் நடந்த பிரச்சனைகள் நிறைய நம்ம பேசியிருக்கோம். எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, கண்டிப்பாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. கடைசியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். இன்னும் அன்புமணியால் அரவணைக்கப்படாத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் அவர் எங்கிட்ட அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்வது, அப்போ அவருக்காக கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் கூட ட்ராவல் பண்ணவங்களுடைய நிலை என்ன ஆகிறது? அன்புமணி அதை அரவணைத்து செல்வாரா, இல்லை ஓப்பன் அப்பாக எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் 29ஆம் தேதி கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கே. இல்லை, இதை மருத்துவரையாக உணராமல் இல்லை. அதே நேரத்தில் இதை சரியான முறையிலே அணுகக்கூடிய ஆற்றல் மருத்துவர் அன்புமணி அவருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னா அந்த பொறுப்பை முழுக்க அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்.
இப்போவே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து இந்த அறிவிப்புக்கு பிறகு, அதற்கு முன்பாக அறிவித்ததற்கு பிறகு, இருவரும் வந்து அவருடைய திருமண நாளில் போய் சந்தித்ததற்கு பிறகே பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் வந்து அவரை சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஐயாவுடன் இருந்தவர்கள் ஏறக்குறைய 99.99 விழுக்காடு அனைவரும் வந்து ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து அவரிடம் வந்து சரியாக பேசியிருக்கிறார்கள். இப்போ யாருக்குமே பொறுப்புகள் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே எல்லோரையும் கவனத்திலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு உரிய பொறுப்பை வழங்குவதிலே கவனம் செலுத்துவார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதிலே மாற்றுக்கிறோம். ராமதாஸ் கூட நீங்க டிராவல் பண்ணியிருந்தாரும் நான் உங்ககிட்ட அன்பு காட்டுவேன் அப்படின்னு அன்பு காட்டுவாரா? கண்டிப்பாக காட்டுவார். அதில் மாற்றுக்க அதை விட கூடுதலாக காட்டுவார்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா அதை விட கூடுதலாக கவனத்தோடு காட்டுவார். அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்முடைய நோக்கம் அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிற இடஒதுக்கீடு, சமூக நீதி மற்றும் தமிழ் ஆய்ந்த பல்வேறு விடயங்கள், இப்படி இதெல்லாம் நம்ம கொண்டு போகிற அதே நேரத்தில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை அரசியல் அதிகாரம் உள்ள ஆளும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற லட்சியத்தோடு தான் இன்றைக்கு இந்த பொறுப்பு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஐயா அவர்கள் ஒப்படைக்கிறார் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை ஆளும் கட்சியாக, தமிழகத்தை ஆளப்போகிற கட்சியாக உருவாக்கக்கூடிய பணிகளுக்கான முதற்கட்ட நடவடிக்கையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் கூட ஜி.கே. மணி பங்கேற்ற மாதிரி தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமூக வலைதளங்களை தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயா வேற இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களை எழுதிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இல்லை, சமூக வலைதளங்கள் வந்ததற்கு பிறகு இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைப்பது, தங்கு தடையின்றி பேசுவது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதே நேரத்தில் காலப்போக்கிலே நீங்கள் சொன்ன போனால் பொதுக்குழுவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சு, இந்த விவாதங்கள் இருக்காது. எல்லோரையும் தக்க வைத்து கொண்டு, எல்லோரையும் அரவணைத்து, எல்லோருக்கும் பொறுப்புகள் வழங்கி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை, இப்போ சி.வி. சண்முகம் அவங்க குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா, இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது இல்லாமல் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்றான். அதே ஒரு சூழ்நிலையை இப்பொழுது உருவாக்குவார். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தமிழக அரசியலிலே மிகப்பெரிய வெற்றியை யாரும் பெற முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு முழு அரசியல் அதிகாரத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியை தக்க வைத்துக் கொண்டு இருவரும் கடுமையாக உழைப்பார்கள். அதாவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போல முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் கடுமையாக உழைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கரை சேர்ப்பார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் ஆளும் நிலைக்கு கொண்டு வருவார்கள் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காந்தி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலாம் வந்து சந்திக்கப்பட்டது. இப்போ அவங்க ஆளே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன? அவங்க அரசியலில் இருப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை அவங்களும் வந்து துறவரம் போயிடுவாங்களா அரசியலில் இருந்து அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கேன். இல்லை, இது வந்து ஐயாவை சார்ந்து எடுக்கப்பட்ட நிகழ்வுகள். இப்போ அவங்க எல்லாம் யாரும் தெரியாது, மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஐயாவுடன் இருந்த காரணத்தினாலே, ஐயாவினுடைய மகள் என்கிற காரணத்தினாலே இப்போ அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே. ஏன்னா எல்லோருமே வந்து கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும் தான் நான் கருதுகிறேன். காலப்போக்கில் எல்லாம் இப்போ இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையோ அதில் ஏற்படக்கூடிய ஏதோ சிக்கல். ஒரு பிரிவா இன்னொரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்லை, வாய்ப்பே இல்லை, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நான் தான் உங்களுக்கு சொன்னேன். அருள் வந்து என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நான் தனியா போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின மாதிரி நான் பார்த்தேன். இல்லை, அது எங்களுக்கு ஒவ்வொருவருடைய பலம், பலகீனம், அவர்கள் அரசியல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது அவர்களால் முடியுமா முடியாதா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறோம். பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கே வர போகிறாங்க? அவர்களுக்கான அரசியல் செய்வதற்கான களம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாகத்தான் இருக்கும். ஆக இப்போ யாரையும் குறிப்பிட்டு அவர்களை உடனே அழைக்க வேண்டும், அவர்களை தன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அவசரம் எதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. யாரும் அந்த நிர்பந்தத்தை கொடுக்கவில்லை. ஆகவே இப்போ வந்து அவர் சுதந்திர தன்மையோடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுக்கு பிறகு பாருங்களேன் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வெகு வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு பொதுக்குழுல இனிமேல் பாமக அன்புமணிக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து அறிவிப்பே வந்துடும். எங்களுடைய தத்துவ தலகர்த்தா நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. நாங்கள் இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டத்தை துவங்குவதாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஐயாவை நினைத்து அவர் எங்களுடைய தத்துவ தலகர்த்தா என்று சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு அரசியல் பயணத்தை தொடங்க போகிறோம். அதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய அறிவிப்பில் தெளிவுபட குறிப்பிட்டார். சமூக நீதிக்காக தொடர்ந்து வந்து பாடுபட்டவர் ராமதாஸ் அவர்கள். அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவாரா? எப்படி வந்து இனிமேல் பாமக கட்சி இயங்க போகுது? அதே நேரத்தில் இது வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக அந்த 29ஆம் தேதி பார்க்கப்படும். ஏன்னா அடுத்த ஜென்சி வந்து அதிகமாக பாமகவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் விஜய் கட்சிக்கு யாரும் போகாமல் அப்படியே தொடர்ந்து பாமகவில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்து செல்ல போகிறார்? இன்னைக்கு எழுதி வச்சுங்க, இந்த வருட முடிவுக்குள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் 4 மடங்கு பலமாக மாறும். இப்போது
இன்றைக்கு கைகள் சுதந்திரத்தன்மையோடு செயல்பட இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இடஒதுக்கீட்டு விவகாரத்தில், சமூக நீதி விவகாரத்தில் மருத்துவர் ஐயாவை விட புலிப்பாய்ச்சல் பாயக்கூடியவர். அவர் பொறுப்பிலே இருந்த பொழுது, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது, அப்பொழுதே பார்த்திங்கன்னா தலித்தினுடைய இடஒதுக்கீடு விவகாரத்திலே அதிக கவனம் செலுத்தி அதை இன்றைக்கு எல்லா தலித் அமைப்புகளும் வியக்கிற வண்ணம், பாராட்டுகிற வண்ணம் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் சுகாதாரத்துறையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே நேரத்தில் சமூக நீதி விவகாரத்தில் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் தான் இடஒதுக்கீடை பற்றியும் சமூக நீதியை பற்றியும், மாநிலத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, சமூக நீதி விவகாரங்களை தெளிவுபட பேசி அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசாங்கங்களுக்கு, அமைச்சர்களுக்கு இவர்கள் பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு பக்குவம் பெற்றவர், தெளிவு பெற்றவர். இஸ் த ப்ரொஃபஸர் ஆஃப் த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். தாவேக அரசாங்கத்தோட அன்புமணி ரொம்ப நெருக்கம் காட்டுற மாதிரி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிப்பதிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முன்னணியில் இருக்கிறார். அது டெல்லியில் அவர் இருந்தாலும் சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அரசியல் நாகரிகம், டீசென்ட் பாலிடிக்ஸ் நடத்தணுன்றதில், டீசென்ட் அண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸ், ஃப்ரெண்ட்லி மேனர் பாலிடிக்ஸ் நடத்தணுன்றதில் அவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி, ஏன் நீங்கள் ஸ்டாலின் இருக்கும்போது கூட ஸ்டாலினை சந்தித்து இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு, சமூக நீதி விவகாரங்களை அவர் தெளிவுட பேசியிருக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கு அதே நெருக்கத்தை தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் அவரை சந்திக்க வந்த பொழுதும் சரி, விஜய் இவர் சந்தித்த பொழுதும் சரி, என்னென்ன சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கும், தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும், மேகதாது இஷ்யூ பிரச்சனைகள் என்னென்ன இருக்கும், இவைகளெல்லாம் நீங்கள் தெளிவுபட செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுரைகள். ஆனால் அறிவுரைகள் இவர் சொல்கிறார், அறிவுரையை கேட்டுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறோம். அதே மாதிரி விவசாய நிதிநிலை அறிக்கையை போட்டு அவர்களுக்கு நம்ம போட்டு காட்டுறோம். இங்க பட்ஜெட், விவசாய பட்ஜெட் போடும்போது நாங்களும் போட்டு காட்டுறோம். அதே மாதிரியான பொது நிதிநிலை அறிக்கை வருகிற பொழுது அதையும் நம்ம தொடர்ச்சியாக போட்டு காமிச்சிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்சி, நாகரிக அரசியல் செய்வதிலே அதிக ஆர்வம் உள்ள ஒரு கட்சி. அதை மருத்துவர் ஐயாவும் செய்தார், இதை மருத்துவர் அன்புமணி ராமதாசும் பின்பற்றி அதை விட பன்மடங்கு சிறப்பாக செய்வார் என்றுதான் நான் கருதுகிறேன். எந்த கூட்டணியில் இப்போ பாமக இருக்கு? கூட்டணி கட்சிக்குள்ள தான் இந்த பாமக டிராவல் ஆகுதா, இல்லை நான் தேர்தலாம் முடிஞ்சிருச்சு அதனால கூட்டணிலாம் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாடு? இல்லை, இன்றைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலையே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் கூட இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த கூட்டணியில் தான் நம்ம இருந்தோம். இப்போ இன்றைக்கி பேசுகிற பொழுது கூட என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிப்பதாகத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பிரதமரை சந்தித்திருக்கிறார், பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். என்டிஏ கூட்டத்திலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டதிலிருந்து இது அந்த என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்ந்து அங்கம் வகிக்கிறார் என்று இதுவரையிலே தெரிகிறது. ஆகவே இன்றைய கூட்டத்திலும் கூட அதைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். அப்போது அந்த வகையிலே பார்க்கிற பொழுது நானும் எல்லா அரசியல் கட்சிகளிடம், இன்றைக்கு ஆளுகிற அரசியல் கட்சிகளிடம் இப்பொழுது எதிர்வாத அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் தற்பொழுது எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ ஆட்சி பொறுப்புக்கு 100 நாளை இப்போ தொடுவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்ப்பது அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு முறை இவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு 6 மாத காலமாவது ஆளட்டும் என்கிற அடிப்படையிலே தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி இதற்காகத்தான் போகிறது, அதற்காகத்தான் போகிறது, எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்பதை நான் உறுதிபட சொல்லுகிறேன். என்றால் அந்த மாதிரி நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்படாது. வர 29ஆம் தேதி என்ன அறிவிப்பு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடுப்பது, பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமையானதாக மாற்றுவது, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலுடைய சிக்கல்கள், மேகதாது அணை விவகாரத்திலே இருந்து, சமூக நீதி விவகாரத்திலே இருந்து, சமூகத்தில் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுப்பதிலே இருந்து, பல்வேறு விதமான அறிவிப்புகள் எல்லாம் நிலுவையிலே இருந்து கொண்டிருப்பதிலே இருந்து, ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சியை கட்டமைப்பதிலே இருந்து, இப்போ நாம் இந்த சிக்கல்களுக்கு பிறகு, அரசியல் சூழ்நிலைகளுக்கு பிறகு நாம் இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர் பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அலை வந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். விஜய் பக்கம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் யாரும் திரும்பி பார்த்ததாக இல்லை. இதை அதிமுகவினர் ஒத்துக்கொள்கிறார்கள், அதே போல திமுகவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த பக்கம் அரசியலை தாவி குதிக்காமல் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆகவே இது ஒரு நல்ல சைனாக தான் பார்க்குறாங்க. ஜென்சி வட்டாரத்தில் ஒரு இளைஞர்கள் ஆதரவு பெற்ற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கு அவர்களுடைய கட்சிக்கு இணையாக வளர்த்தெடுப்பதில் என்ன தவறு என்கிற அடிப்படையிலே தான். அதே நேரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆளப்போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரம் வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும் கட்சியாக வர வேண்டும், சொல்ல போனால் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ஆகவே அதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி பணியாற்றும்.
அதற்காகத்தான் அன்புமணி ராமதாஸ் பணியாற்றுவார். அதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமைப்படுத்தப்படும். அதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவினுடைய செயல்பாடுகள் இது ஆரம்பம் என்று தான் சொல்லுகிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.